शिवाय। ओम शिवाय विष्णुरूपाय विष्णुवे शिवरूपिणे नमस्ते शिव विष्णुरूपाय நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய நாளில் நாம் பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து வீடியோவை நேற்று பார்த்துருப்போம். அதுபோல் இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வாஸ்து ரிலேட்டடான வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த வாஸ்துவில் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனை வாங்கும்போது அந்த மனையில் நாம் சமன் செய்து அந்த மனையை வாஸ்து பகவானுக்கு முதலில் பூஜை செய்து அந்த வாஸ்து தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா போர் போடுறதை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய வீடியோவில் நம்ம அந்த வாஸ்து பகவானை நம்ம பூஜை செய்து ஆராதனை செய்த பின்பு அதற்குண்டான பரிகாரங்கள் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்த பின்பு அந்த தோஷ நிவர்த்திக்குண்டான பரிகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்து கொள்ள வேண்டும். செய்து கொள்ள பின்பு அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு வீடு அமைக்கும் போது ஒரு மனை வாங்கி அந்த மனை வடக்காக இருக்கலாம், கிழவரமாக இருக்கலாம், தென்புறமாக இருக்கலாம், மேவரமாக இருக்கலாம், மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, இந்த பகுதியாக இருந்தாலும் கூட நாம் அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் வாஸ்து முறைப்படி நாம் வீடை அமைத்து கொள்ளலாம். அப்போது அந்த வாஸ்து முறைப்படி நம்ம வீடு அமைக்கும் போது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பகுதியை நாம் காலி இடமாக அதிகமாக நாம் விட்டுட்டு வடக்கும் கிழக்கும் பகுதிகளில் நம்ம அதிகமான ஸ்பேஸ் இடம் இருக்கிற மாதிரி விட்டு நம்ம வீடு கட்டும்போது காலையில் எழக்கூடிய அந்த சூரியனின் கதிர்வீச்சுக்கள் நம்முடைய வீட்டுக்கு உட்புறம் வீட்டுக்கு உள்ள வர்ற மாதிரி அந்த இடத்த ஸ்பேஸை நம்ம காலி இடமா விட்டு நம்ம வீடு அமைக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜிகள் மின்காந்த அலைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும். அப்போ இந்த மின்காந்த அலைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது வடக்கு புறமாக இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜிகளை நம்ம வீட்டுக்கு அது தரும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதி கிழக்கு பகுதிகளில் நாம் அதிகமாக ஸ்பேஸ் இடம் விட்டு நாம் கட்டணும். அப்படி கட்டும்போது நம்ம வீட்டுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம வீடே பார்த்தீங்கன்னாக்கா செல்வ செழிப்பாக மாறும். அப்போது நம்ம அந்த பகுதிகளெல்லாம் நம்ம எந்தெந்த பகுதிகளில் வீடு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க வாஸ்து முறைப்படி நமக்கு அந்த வரைபடங்களை நமக்கு தருவாங்க. வாஸ்து முறைப்படி நம்ம அந்த வீட்டை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனாலும் கூட நாம் ஒரு சரியான வாஸ்து நிபுணரை அணுகி அந்த வாஸ்து நிபுணரிடம் ஆலோசனை பெற்று நம்ம வீடு அமைச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம மனை வாங்கி அந்த மனையை சமன் செய்த பிறகு பூஜையெல்லாம் செய்ததுக்கு பின்பு நாம் ஃபவுண்டேஷன் எடுப்போம். அந்த ஃபவுண்டேஷன் முறைகள் இருக்கு. எந்த பகுதியிலிருந்து நாம் அந்த ஃபவுண்டேஷன் எடுக்கணும், எந்த பகுதியிலிருந்து நாம் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அதன்படி நம்ம ஃபவுண்டேஷனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் நாம முதன்முறையாக எந்த பகுதியிலிருந்து தோண்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது எந்த பகுதியில நிறுத்த வேண்டும், மீண்டும் எந்த பகுதியில் தொடங்கி எந்த பகுதியில் அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் முறைப்படி நாம அந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சு தோண்டி அதை பண்ணும்போது அதன் பிறகு நாம கட்டடம் எழுப்ப கருங்கற்களால் ஆன கட்டடங்களை நம்ம அந்த ஃபவுண்டேஷன்ல போட்டு அந்த ஃபவுண்டேஷனை நம்ம எழுப்புவோம். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் எழுப்பும் போது எந்த பகுதியிலிருந்து நாம அந்த ஃபவுண்டேஷனை மேல எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ தோண்டுவதற்கும் ஃபவுண்டேஷன் எடுப்பதற்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதுபோல நம்ம
கட்டடம் எழுப்புவதற்கு கருங்கற்களால் போட்டு அந்த ஃபவுண்டேஷனை நாம மேலே எழுப்புவதற்கு அடித்தளம் இடுவதற்கு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அந்த கணக்குகளை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம வாஸ்து நிபுணரை அணுகி தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம கட்டடத்தை கட்டும்போது அந்த கட்டடம் மிக விரைவில் முடிவடையும். அதுபோல எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம நமக்கு அந்த கட்டடம் முழுமையடையும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோக நம்ம நீர் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய இடத்திலேயே போர்வெல் அமைத்து அந்த போர்வெல்ல இருந்து நாம நீர் எடுத்து நாம நம்ம வீட்டை கட்டலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு கிணறு இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிணத்துல இருந்து நம்ம நீரை எடுத்து, அதாவது நம்முடைய இடத்துலயா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல நாம அந்த கிணறுல இருந்து நீரை எடுத்து நாம செய்து கொள்ளலாம். அந்த வீட்டுக்கு நாம வீட்டு வேலைகளை செய்யலாம். அப்போ அது போல நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து கேட்டு தெரிந்து நாம செய்து கொண்டமையானால் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ முதல்ல ஃபவுண்டேஷன் எப்படி எடுக்கணுங்கிறது தான் நம்ம கணக்கு. அந்த ஃபவுண்டேஷனை எடுத்த பின்பு நம்ம கட்டடத்தை எழுப்புவதற்கு எந்த பகுதியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம்ம செய்தோமையானால் வீடு நமக்கு நன்மை தரத்தக்க வீடாக அது இருக்கும். அதுபோல கதவு எந்த பகுதியில் வைக்க வேண்டும், ஜன்னல்கள் எந்த பகுதியில் வைக்க வேண்டும், எத்தனை ஜன்னல்கள் வைக்க வேண்டும், தலைவாசல் வைக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன பூஜைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம். அந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்ம ஒரு தலைவாசல் வைக்கும்போது, அதாவது அந்த பூஜை முறைகளை நாம கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம அந்த நாளில் வைக்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். அமைத்து கொண்டோம்னாக்கா நமக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு, இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வீட்டுக்கு போவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அவர்களுக்கு குழந்தை பேரு, கல்வி போன்ற விஷயங்கள், செல்வம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ அவருடைய ஜாதகங்களும் அதுல கவனத்துல எடுத்து அந்த விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அமைக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைச்சு நம்ம வீடு கட்டும் போதே நற்காரியங்கள்லாம் நடக்கும். அதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்பவே. இப்போ ஒரு வீடு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வீடு கட்டும்போது நற்காரியங்கள்லாம் நடக்கும் நமக்கு. அப்போ அது வாஸ்து தோஷம் இல்லைன்னு அர்த்தம். வாஸ்து தோஷம் இல்லாம அந்த கட்டிடம் இருக்கு, கட்டி எழுப்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய கல்வி நல்முறையில் போய் அவங்க பாஸ் ஆகி அடுத்த நிலைகளுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இல்லை திருமண காரியங்கள் நிச்சயமாகும். அதுபோன்று நமக்கு வர வேண்டிய பணம் தொகைகள் வரும். இந்த மாதிரியான நற்காரியங்கள்லாம் நடக்கும். அந்த வேலைகள் அந்த தோஷம் இல்லை, அந்த மனை தோஷம் இல்லை, கட்டக்கூடிய இடம் தோஷம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா அந்த நமக்கு வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா நன்மை தரத்தக்கவல்ல செய்திகள் வரும். தோஷம் இருக்கு, நம்ம கட்டிட்டு இருக்கிற இடத்துல தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாதியிலே நின்றுவிடும். இல்லை அப்படின்னாக்க வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல்நிலை குறைவுகள் ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தோஷம் இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு நோய்கள் தாக்கும். அதுபோல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியமின்மை வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தோஷ நிவர்த்திகளை நாம் செய்து கொண்டமையானால் அது நிவர்த்தி ஆகும். அதுக்கு தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் போன்றவைகள், செல்வம் போன்றவைகள், கல்வி போன்றவைகள் எல்லாமே இந்த வாஸ்துவினால கிடைக்கும். அப்போ அது நம்ம வாஸ்துவை பார்த்து நம்ம கட்டிக்கணும் வீடு. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபவுண்டேஷன் தான் மெயினான விஷயம். அந்த ஃபவுண்டேஷன்ல வடகிழக்கு பகுதியில நாம தாழ்வான பகுதியை வைத்து தென்மேற்கு பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் உயரமா வச்சு வடகிழக்கு பகுதியை விட தென்கிழக்கு பகுதி கொஞ்சம் உயரமா இருந்து நம்ம வீடு கட்டுமையானால் சிறப்பானதாக அமையும். அப்போ நம்ம வடகிழக்கு பகுதியில நம்ம ஆரம்பித்து தென்கிழக்கு பகுதியில் நம்ம முடிப்போம் அப்படின்னாக்கா
முடிக்கிறோம் ஃபவுண்டேஷனை. அதுபோல தென்கிழக்கு பகுதியில் நம்ம கட்டடங்களை எழுப்பி முறையான பகுதியில் வந்து நம்ம முடிக்கணும். அதுபோல பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் மிக்க பகுதிகளாக நாம் எந்தெந்த பகுதியை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வீடு நன்மை தரத்தக்க வீடாக இருக்கும். அப்போ இதை வீடு கட்டுபவர்கள் எல்லாமே வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கணும். சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடு கட்டும்போது இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுவோம். அப்போ 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் போய் நம்ம நல்லபடியா வாழ்றதுக்காகத்தான் நம்ம வீட்டை கட்டுறோமே தவிர நோய் நொடி பிரச்சனைகளுக்குள்ள வாழ்றதுக்காக நம்ம வீடை கட்டவில்லை. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல முறையில் நாமும் நம் குழந்தைகளும் வரக்கூடிய சந்ததிகளும் நல்ல முறையில் அந்த வீட்டுல இருந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வீடு கிடைக்குது நம்ம போனா போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம போய் குடி போனோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணதும் இல்லாமல் நமக்கும் நம்மளுடைய உணவகத்துக்கும் செலவு செய்து நம்ம பண விரயமெல்லாம் ஏற்படத்தக்கவனதாக ஆகிவிடும். அதனால ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்த்து அந்த அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல வாஸ்து முறைப்படி நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பணம் நம்மளுது. நம்ம பணம் போட்டு செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டுல வாஸ்துகள் எல்லாத்தையுமே முறைப்படி அமைத்து எல்லாம் கட்டி நம்ம வாழணும். அதுக்கு ஏன்னா நம்ம போடுற பணம் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 அல்ல, குறைந்தது இந்த அளவு ஒரு வீடு நம்ம வாங்கணும் அப்படின்னா சாதாரணமாக நார்மலான ஒரு வீடு 1 BH வாங்கணும் அப்படின்னா கூட குறைந்தது 25 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுபோல் 2 BH வாங்கினாக்கா 35லேருந்து அதற்கு மேலாக போய்கொண்டே இருக்குது. அப்போ இந்த பணம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாழணும், நல்லா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம அந்த பணத்தை செலவு செய்து நம்ம வீட்டை வாங்குறோம். அந்த வீட்டை அவ்வளவு வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம தீர்த்து கொள்ள எந்த ஒரு விஷயம் எடுக்காம இருந்தோமேயானால் நமக்கு மேலும் மேலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் விரயமாகிக் கொண்டே இருக்கும். அதனால சிறு சிறு விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் அனைவரும் பயன்பெற்று ஒவ்வொரு வீடுகள் வாங்கும் போதும் இல்லை நீங்கள் வீட்டில் எந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த வீட்டில் சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வாஸ்துக்களை நீங்கள் பார்த்து அந்த வாஸ்து முறைப்படி நீங்கள் அந்த பூஜைகளை அனைத்தையுமே செய்து நீங்கள் துன்பமில்லாத இன்பமயமான வாழ்க்கை வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வணக்கம்.